வணக்கம். குபேரா படம் குப்பையா, குப்பை இல்லையா அப்படின்னு தான் இப்போதைக்கு விவாதங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு படம் நல்லா இருக்கா, சுமாரா அப்படின்னு ஒரு விவாதம் போகலாம். ஆனா, குப்பையா, குப்பை இல்லையா அப்படின்னு போற விவாதம் இருக்குல்ல, இது சினிமாவ ஆரோக்கியமான ஒரு இடத்துக்கு எடுத்துக்கிட்டு போகாது. காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாவே ஒரு கலை பேசப்படணும். கலைஞன் பேசப்படணும். ஆனா, கலைஞன் வெளியில பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. இதுதான் சமீபத்துல இப்படி ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியா. இத தொடக்கி வச்சது யார் அப்படின்னா, ரஜினியும், விஜயும் தான் தொடக்கி வச்சாங்க. எப்படி பேச ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு பட விழா அப்படின்னா, வந்துட்டு இந்த படம் இந்த கதைகள கொண்டது. இல்ல ஒரு சூசகமா இந்த மாதிரி பாட்ட கேட்டு பாருங்க. வித்தியாசமா இந்த இடத்துல இயக்குனர் பண்ணியிருக்காரு. இப்படியெல்லாம் சொன்னா அந்த படம் பார்க்கிறவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். போய் படத்த நல்லா பார்த்துறலாம். இல்ல இவர் சொன்னாரே இந்த காட்சி எப்படி இருக்கும்? இல்ல இந்த கேமரா லுக் எப்படி இருக்கும்? இப்படி நம்ம போய் பார்க்கலாம். ஆனா இவங்க ரஜினியும், விஜயும் சொல்ல ஆரம்பிச்சது என்ன அப்படின்னா, காக்கா கதை, கழுகு கதை, கழுத கதை, இந்த படத்துக்கு அவங்க எந்த படத்துல நடிச்சிருக்காங்களோ அதுக்கு தொடர்பு இல்லாத பல கதைகளை இவங்க சொல்ல, இதை ஒட்டி இணையத்துல கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகரோ, விஜய் ரசிகரோ வேற ஒரு பக்கம் மிகப்பெரிய சண்டையை நிகழ்த்த, இப்படி ஏறத்தாழ ஒரு 4-5 வருஷமா இந்த விஷயங்கள் போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப என்ன அப்படின்னா, ரஜினி படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. விஜய் சினிமாவுக்குள்ள ஒன்றும் பெருசா இல்ல, அரசியலுக்கு போயிட்டாரு. இப்ப ரஜினிக்கு எதிரி கிடையாது, விஜய்க்கு இதுக்குள்ள எதிரி கிடையாது. இப்ப என்ன அப்படின்னா, தனியா நின்னு சிம்பு ஒரு பக்கம் கம்பு சுத்துறாரு. இந்த குபேரா படம் குறித்து ஏதாவது பேசினாரா அப்படின்னா 2 விஷயங்கள் சொன்னாரு. என்னை குப்பைக்குள்ள தள்ளி விட்டாங்க. அப்புறம் குஷ்புன்னு ஒரு பொண்ணு அந்த கேரக்டர் தான் எனக்கு தெரியும். அது யாருன்னு தெரியாது அப்படின்லாம் சொன்னாரு. அதெல்லாம் ஓகே. ஆனா அதையும் தாண்டி இந்த குபேரா படத்துக்காக தனுஷ் பேசின பேச்சு இருக்குல்ல, அது ரொம்பவே பல பேரை முகசுளிக்க வச்சுச்சு. அது எப்படி அப்படின்னா, பார்க்கிறப்ப இந்த படமே பார்க்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை பல பேருக்கு விதைச்சிச்சு. காரணம் என்னன்னா, ரொம்ப அதிகமான தனுஷுடைய பேச்சு. சும்மா சொல்லுவாங்கல்ல, அதிகமா பேசுற வாயும், அதிகமா குலைக்கிற நாயும் அடி வாங்காம இருந்தது சரித்திரமே இல்ல அப்படின்னு. அந்த மாதிரி தான் தனுஷுடைய பேச்சு, வயசை தாண்டின பேச்சு, அனுபவத்தை தாண்டின பேச்சு, சினிமாவை தாண்டின பேச்சு. ரஜினி பேசினா கூட பொறுத்துக்குவாங்க. சரியா வயசான மனுஷன் பேசிட்டு போறாரு, ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கு அப்படின்னு. ஆனா தனுஷ் பேசினது ரொம்ப அதிகமான பேச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேச்சு எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த நாங்கெல்லாம் பட்டிமன்றத்துக்கு ஒரு சில இசைக்கலைஞர்களை கூட்டு போவோம். இல்ல ஒரு சில பேச்சாளரையும் கூட்டு போவோம். புதுசா நம்மகிட்ட வர்றப்ப அவங்க எப்படின்னு நம்ம ஆரம்பிக்கும் போதே கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா, நிறைகுடம் தழும்பாது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கலைஞர்கள் பேசாம வருவாங்க. "ஏங்க இப்ப இது பட்டிமன்றம். நல்லா பண்ணிருவோம் சார்" அப்படிம்பாங்க. நம்ம என்ன கார்ல கிட்டத்தட்ட 10 மணி நேரம் போனா கூட தேவைன்னா மட்டும் தான் பதில் சொல்லுவாங்க. மத்தபடி அவங்க பாட்டுக்கு பேசாம வருவாங்க. இந்த ஒரு சில ஆட்கள் ஏறி உட்கார ஆரம்பிச்ச உடனே அவன் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவான். இவன் பேச ஆரம்பிக்கும் போது நமக்கு தெரியும், கண்டிப்பா ஒழுங்கா வாசிக்க மாட்டான் அப்படின்னு. அங்க பாத்தீங்கன்னா, உழப்புவான், தூங்குவான், தப்பா காடு பிடிப்பான். அவன் பாடு பிடிக்கிறதே நம்மள பாட்டை மாத்தி விட்டுட்டு, "சார் நீங்க தப்பா பாடிட்டீங்க சார்" அப்படிம்பான். இப்படித்தான் ஒரு கலைஞன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவன் சொந்த வேலையை மட்டும் பார்த்தா பரவாயில்ல. ஒரு நடிகன் அப்படின்னா, அவருடைய சொந்த வேலையை பார்க்கணும். நடிக்கிறோமா? சரி. இந்த படத்துல ஏன் ஓடல? ஓடலைன்னா அதுக்கான காரணம் என்ன? நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா? இல்ல கதையில தப்பு இருக்கா? இல்ல காட்சியில தப்பு இருக்கா? இல்ல எடுத்த விதத்துல தப்பு இருக்கா? ஒரு இசையமைப்பாளர்ட்ட நம்ம சரியா வேலை வாங்க விட்டுட்டோமா? இப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த தவறுகள திருத்திக்கிட்டா அந்த கலையும் வாழும். அந்த கலை தொடர்பான அந்த கலைஞனும் இன்னும் உச்சத்துக்கு போவான். ஆனா தனுஷுடைய பேச்சு தனிப்பட்ட வகையில தனுஷுக்கும் வேற யாருக்கும் பிரச்சனை இல்லைன்னு இருக்கலாம். இப்போ ஒரு சில பேர் இல்லங்க தனுஷ் அப்படிலாம் இல்ல, தனுஷ் சூப்பருங்க அப்படின்னு வேற ஒரு பக்கம் தனுஷுக்காக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தனுஷ் ஒண்ணு நமக்கெல்லாம் தனிப்பட்ட வகையில எந்த வகையிலும் எதிரி கிடையாது. நான் தனுஷ் எல்லாம் பார்த்ததும் கிடையாது. நேர்ல சந்திச்சதுக்கான அவசியமும் கிடையாது. படம் நல்லா இருந்தா கொண்டாட போறோம். டிஎன்ஏ படம் நல்லா இருக்கு, நம்ம நல்லா பேசுறோம். ஆனா அதே நேரத்துல குபேரா அப்படிங்கிற பேர்ல இந்த படம் வந்த விஷயத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஆரம்பத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 3/4 மணி நேரம் அந்த படத்தை பார்க்கறது மாதிரி இருக்கு. அதுக்கு பிறகு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எந்த திசையில போகுது, என்ன பண்றாங்க, இந்த சைக்கிள் புதுசா ஓட்டுறவன் ஏறி உட்கார்ந்துகிட்டு இறங்க தெரியாம அங்க போறேன், இங்க போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு சொல்லுவான் பார்த்தீங்களா? ஏறத்தாழ அதே மாதிரி தான் இந்த படத்துடைய வடிவமைப்பையும் பண்ணி வச்சிருக்காங்க. சரி ரைட்டு. இதுல தனுஷ் அதிகமா பேசுறது, "சார் நாங்கெல்லாம் வாழக்கூடாதா சார்? பிச்சைக்காரங்கெல்லாம் வாழக்கூடாதா சார்? நீங்க மட்டும் தான் வாழணுமா சார்?" இந்த டயலாக்க நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா,
படம் முழுக்க ஒரு பாதிக்கு மேல ஆரம்பிச்சிருவார் இவர். பிச்சை எடுக்கிற மாதிரியே இருக்கும். நாங்கெல்லாம் வாழக்கூடாதா சார், நாங்கெல்லாம் வந்துட்டு மனுஷங்க இல்லையா சார், நீங்க மட்டும்தான் மனுஷனா சார், அந்த பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கணுமே சார், இப்படி எல்லாம் பேச்சு வரும். நான் என்ன கேட்கிறேன், ஏற்கனவே பிச்சைக்காரர்கள் பாத்திரம் நிறைய பண்ணிட்டாங்க. யாரு, நம்ம பிச்சைக்காரங்கிற பேர்லயே படத்தை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பாலா இது மாதிரி 1, 2 படங்கள் பண்ணியிருக்காரு. பிச்சை எடுக்கிறதோடைய சூழல் என்ன, கோயில்ல போய் பிச்சை எடுக்கிறவங்களுக்கு நடிக்கிறது போல விஷயங்கள் என்ன, இதெல்லாம் பாலா நிறைய பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பல படங்கள் பண்ணியிருக்கு. அதையும் தாண்டி நீங்க பிச்சைக்காரர்கள் தொடர்பா இந்த படத்துல என்ன சொன்னீங்க? இந்த படத்துல பிச்சைக்காரர்கள் தொடர்பா என்ன காட்சி வச்சீங்க? பிச்சைக்காரர்களுக்கு கூடிய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கல்களை இந்த படத்துல என்ன வச்சீங்க அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இவர் பாக்கியராஜ கவனிச்சு பாத்தீங்கன்னா அவர் ஒரு சாமியார் மாதிரியே இருப்பாரு. ஒரு சாமியார் வந்து இவர் சாமியாரா இல்ல பிச்சைக்காரரா அப்படிங்கிற நமக்கே மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஒரே ஒரு காட்சி மட்டும் வச்சிருப்பாங்க. ஒரு பிச்சைக்காரன் அடிபட்டு விழுந்துருவான், தனுஷ் போவாரு, திரும்ப வந்து புதைப்பாங்க. இதை விட்டுட்டு சார் பிச்சைக்காரங்கெல்லாம் வந்து நல்ல தனியா இருக்கணும் சார், நாய் வண்டியில ஏத்தாதீங்க சார், இப்படியே பேசுறதுதான் பெரும்பாலுமான வசனங்கள் இருக்கு. சரி, இதெல்லாம் பரவாயில்ல. சரி, பிச்சைக்காரர் ஆரம்பத்துல இந்த படத்தை காட்டுறப்ப பெரிய கோடீஸ்வரங்களோட காட்டுவாங்க. ஆனா முடிக்கிறப்ப கடைசியில் எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த குழந்தையை கொண்டு வச்சு மறுபடியும் தனுஷ் பிச்சை எடுக்க போறாரோ அப்படின்னு நினைச்சேன். நல்ல வேலை, இனிமே அப்படியெல்லாம் காட்டக்கூடாது அப்படின்னு வேற ஒரு வகையில மாத்தி விட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதுலயும் கடைசியில இந்த காட்சி, ஒரு காட்சி என்ன அப்படின்னா, அவன் சாதாரண ஆளு கிடையாது. 10,000 கோடி ரூபாய் போனா போயிட்டு போது விட்டுட்டே போகலாம். 1 லட்சம், நல்லா நீங்க லாஜிக்கெல்லாம் கவனிச்சு பார்த்தா 1 லட்சம் கோடி ரூபாய் கொடுக்குறவன் 10,000 கோடி ரூபாய் போனா போயிட்டு போகுதுன்னு விட்டுட்டு போகலாம். இன்னும் சொல்ல போனா தனுஷாலையும் அவ்வளவு சீக்கிரம் போய் கண்டுபிடிச்சு இந்த படத்தை எடுக்க முடியாது. ஏன்னா பிச்சைக்காரன் 4 நாள்ல எப்படி மாறுவான்? மாறி உலக கோடீஸ்வரனுக்கான வாழ்க்கையை வாழ முடியாது. அப்ப 10,000 கோடி ரூபாய் இழக்காம ஒருத்தன், அதாவது உலக பணக்காரர்கள் ஒருத்தன் வந்துட்டு ஒரு கோயில்ல வந்து பிச்சை எடுக்கிறான் காரை விட்டு இறங்கி அப்படிங்கிறது அபத்தத்திலே அபத்தம், உண்ணா நம்பர் அபத்தம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சாதாரணமான உள்ளவங்க கூட கிடையாது. அப்போ இவ்வளவு பெரிய கோடீஸ்வரம் போனா அப்படின்னா ஊடகங்கள் கவனிக்குமா கவனிக்காதா? இவன் எங்க போறான்னு மக்கள் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? அவன் போயிட்டு நீங்க பிச்சை எடுத்தான் அப்படின்னா அது என்ன வகையான கணக்கு? இன்னொன்னு என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன யுகத்துல செல்போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணா அந்த செல்போனை ட்ராக் பண்ண முடியாதுன்னு சொல்றது இருக்குல்ல, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கோமாளித்தனம். இப்படி படத்துல ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதையும் தாண்டி கடைசியில என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு தெரியல. அப்ப என்ன அப்படின்னா, நீங்க தனுஷுக்கோ சேகர் கமலாவுக்கோ இந்த படத்துக்குள்ள பல விஷயங்கள் தெரியல அப்படின்னா கூட யாரையாவது வச்சுக்கிட்டு இந்த படத்தை பண்ணி வச்சிருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு இந்த படத்துக்குள்ள சரியா பண்ணாதனாலே என்னவோ தனுஷ் ரொம்ப கூடுதலாவே பேசிட்டாரு. தனுஷ் மட்டும் இல்ல, சமீபத்துல ரெட்ரோ ஓடாததுக்கு ரொம்ப முக்கியமான இன்னொரு காரணம் யார் அப்படின்னா சிவகுமார். சிவகுமார் பேசின பேச்சு இருக்குல்ல, நம்ம அதாவது ஒரு பண்பட்ட மனுஷனுக்கான பேச்சான்னு நமக்கு தோணும். ஏன்னா அவர் 80 வயசு தாண்டிட்டாரு. 80 வயசு தாண்டின மனுஷனுக்கான பேச்சு என்ன? அவர் என்ன எவன்டா வச்சிருக்கான் 6 பேக், என் மகன் சூர்யா மட்டும் தானே வச்சிருக்கான் அப்படின்னாரு. 6 பேக் வைக்கிறது பெரிய விஷயமாயாது? சிவகுமார் இது எவ்வளவு சூர்யா நல்ல விஷயங்கள் பண்றாரு, அதை சொல்லுங்க. அதை விட்டுட்டு எவன்டா வச்சிருக்கான் 6 பேக் அப்படின்னாரு. அது கேட்கிறப்பவே நமக்கே காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துனது மாதிரி தான் அந்த சொல் அப்படிங்கிறது இருந்துச்சு. நீங்க அப்படி கவனிச்சு பார்த்தா இவங்க ஏதாவது ஓடக்கூடிய படத்தை கூட ஓட விடாம பண்றதுக்கான ஏற்பாடை பண்றாங்க. அதாவது இதுல என்ன ஒரு சூட்சுமம் இருக்கு அப்படின்னா, ஒரு படம் யதார்த்தமா டிஎன்ஏங்கிற படத்தை நான் கேள்விப்பட்டு தான் போனேன், படம் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஆனா டிஎன்ஏக்கு எந்த விளம்பரம் கிடையாது. ஆனா இந்த படத்துக்கு ஏகப்பட்ட விளம்பரம். சரி, விளம்பரம் தான் பண்ணீங்க, அந்த படத்துக்கான விஷயத்தை பண்ணாம மாறுபட்டு பண்ண உடனே இன்னைக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் என்ன அப்படின்னா கையில செல்போன் வச்சிருக்கான், அப்ப எல்லாத்தையும் பாக்குறான். இப்ப தனுஷ் என்ன பேசியிருக்காரு, தனுஷ் பேசின விஷயங்கள் படத்துல இருக்கா இல்லையா, அதை விட கூடுதல ஏன் தனுஷ் பேசுறாரு அப்படிங்கிற இதை மக்கள் வந்து ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சுட்டான். அது இன்னைக்கு கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு தியேட்டர் போய் பாருங்க, 50 வயசுக்கு மேல உள்ளவங்க பெரும்பாலும் சினிமாவுக்கு வர்றது இல்லை. இன்னும் சொல்ல போனா அதிகபட்சமா இருக்கிறது ஏதாவது குடும்பங்களா 1-2 பேர் வந்தா தானே ஒழிய பெரும்பாலும் ஒரு 18ல இருந்து 35 வயசு பசங்க தான் இனி சினிமா பார்க்க வர்றான். அவன் என்னன்னா முன்னாடி மாதிரி எல்லாம் கிடையாது. படம் பார்க்க உட்கார்ந்தானா அக்கு வேற ஆணி வேற, யாரு இயக்குனர், யாரு கதாசிரியர், யாரு இது பண்ணா, இந்த படத்தை எப்போ எடுத்தாங்க, என்ன பண்ணாங்க, அப்படியெல்லாம் மொத்த ஜாதகத்தையும் கவனிச்சுட்டு தான் வந்து உட்கார்றான். அப்படி உட்கார்றவங்களுக்கு நீங்க என்ன கொடுக்கணும்? இன்னொன்னு, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உலக அரசியல் தெரியுது. தப்பா தெரியுதா சரியா தெரியுதா அப்படிங்கறதெல்லாம் இல்ல. இன்னைக்கு இருக்கவன் நீங்க எப்படி எடிட் பண்றீங்களோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞனும் ஏஐல எடிட் பண்ணி வீடியோ போடுறான்.
அப்போ அவனுக்கு உங்க எடிட்டிங் எப்படி இருக்கு, உங்க காட்சி அமைப்பு எப்படி இருக்குன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞனுக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞனை திருப்திப்படுத்துறது அப்படிங்கிறது அவ்வளவு சர்வ சாதாரணம் இல்லை. முன்னாடி இருக்கக்கூடிய இயக்குனர்கள் 10 படத்துக்கு உழைக்கிற உழைப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இயக்குனர்கள் ஒரு படத்துக்கு உழைக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் உங்களை விட கூடுதலா தெரிய ஆரம்பிச்சிட்டான். அப்ப ரசிகர்களை திருப்திப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா, இன்னும் ஃப்ரேம் பை ஃப்ரேமா செதுக்கணும். அதுக்கான வேலையை விட்டுட்டு ஒரு படத்தை 5 வருஷம் எடுத்தோம், 10 வருஷம் எடுத்தோம். நான் என்ன கேட்கிறேன், 5 வருஷம் மெனக்கட்டு கல்யாணம் பண்ணி அடுத்த நாள் டைவர்ஸ் பண்ணா அதுக்கு பேரு கல்யாணமா? அதுக்கு பேரு இது மாதிரி அந்த படத்தை 5 வருஷத்துக்கு முன்னாடி கதை கேட்டேன், அது பண்ணேன், இது பண்ணேன் அப்படின்ட்டு இவ்வளவு ஓட்டைகளை வச்சுக்கிட்டு ஒரு படத்தை பண்ணிவிட்டு, இந்த படம் குறித்து இவர் தனுஷ் பேசின பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான பேச்சு. இன்னும் சொல்ல போனா ரஜினிகாந்துடைய அந்த பாடி லாங்குவேஜோட அவர் பேசினது, அதோட தம்பி கிம்பி இதெல்லாம் பேசினாரு. இதெல்லாம் தம்பியாங்கிற வார்த்தைக்கெல்லாம் யாருக்கு பொருத்தமா இருக்கும்னா, அது ஒரு கலைஞருக்கு பொருத்தமா இருக்கும். அதே மாதிரி அண்ணாவுக்கு பொருத்தமா இருக்கும். பட்டுக்கோட்டை பெரும்பாலும் பாட்டு எழுதியிருப்பான், சின்ன பயலே தம்பி அப்படின்னு பாட்டு எழுதியிருப்பான். அவங்களுக்கு மிகப்பெரிய லெஜெண்டுகளுக்கு பொருத்தமா இருக்கும். ஆனா தனுஷ் மாதிரி சின்ன வயசுல இருக்கக்கூடியவங்க சம்பந்தம் இல்லாம பேசி ஓட வேண்டிய படத்தையும் கொஞ்சம் சுமாரா உள்ள தள்ள விடுறது அப்படிங்கிறது இது தனுஷுக்கு மட்டும் இல்ல, தனுஷ் மாதிரி இருக்கக்கூடிய மற்ற நடிகர்களுக்கு இது ஒரு பாடம். அதாவது தயவு செஞ்சு தனுஷ் நல்ல நடிகர், அதுல ஒன்றும் நமக்கு மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. ஆனா அதே நேரத்துல இனிமேலுக்கு படத்தை எடுக்கிறீங்களா, நல்ல கதையை கேளுங்க. ஒருவேளை உங்களால கேட்க முடியல அப்படின்னா நல்ல கதாசிரியர்களை வச்சு நல்ல ரசிகர்கள் இருக்காங்கல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு தொடர்பு இல்லாத 10 ரசிகர்கள் இல்லைன்னா அவன் ஜால்ரா போட ஆரம்பிச்சிருவான். 10 ரசிகர்களை கொண்டு வாங்க, கொண்டு வந்துட்டு கதையை முதல்ல கேளுங்க. வேற 10 ரசிகர்களை கொண்டு வாங்க, கொண்டு வந்துட்டு பிரிவியூல நீங்க மண்டவிங்கிகளா கொண்டாந்து உட்கார வைக்கிறதுக்கு பதில் நல்ல ரசிகர்களா உட்கார வைங்க ஒரு பிரிவியூக்கு முன்னாடி. அப்போ நீங்க உட்கார வச்சுட்டு இதுல எந்தெந்த காட்சியெல்லாம் அவன் முகம் சுளிக்கிறான், அவன் எந்தெந்த காட்சியெல்லாம் அவன் வந்துட்டு இது வேணான்னு நினைக்கிறான், எந்தெந்த காட்சியெல்லாம் சோர்வாகிறான் அப்படின்னு நீங்க பாருங்க. பார்த்துட்டு அந்த காட்சிகளை நீக்கிட்டு வேற ஏதாவது காட்சி வச்சிருந்தீங்கன்னா புதுசா சேர்த்து போட்டா மட்டும்தான் இனிமேலுக்கு படம் ஓடுமே தவிர, இந்த பில்டப்ல ஓடுறேன், சட்ட காலரை தூக்கி விட்டு படத்தை ஓட்டுறேன், யாரையாவது திட்டிட்டு படத்தை ஓட்டுறேன் அப்படின்னா ரசிகர்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. ரசிகர்கள் உங்களை விட நிறைய படிச்சுட்டான், ரசிகர்களுக்கு உங்களை விட தொழில்நுட்பம் நிறைய தெரியும். அதனால அந்த ரசிகர்களை குறை சொல்றது, யாராவது வந்து விமர்சனம் பண்ணா ஏன் விமர்சனம் பண்ணாங்க தனுஷ் சார்பா இவங்க விமர்சனம் பண்ணதுனாலதான் படம் ஓடல அப்படின்னு குறை சொல்றது எல்லாம் அப்படின்னா சீப்பை எடுத்து ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்று போகும் அப்படிங்கிற கணக்கு தான். அந்த வகையில இந்த மாதிரியா இருக்கக்கூடிய விமர்சகர்களை குறை சொல்றதை விட்டுட்டு உங்களுக்குள்ள என்ன இருக்கு, உங்க முதுகுல என்ன அழுக்கு இருக்குன்னு கழுவுங்க. கழுவுனா படம் வெற்றி அடையும். நன்றி, வணக்கம்.